நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ இவன் கூட தானே இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த? ஆமா. அப்போ இவன் ஹாஸ்டல்ல இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லையடா. சிவா, உன்னதான் கேக்குறேன். இல்ல, நீங்க கேட்கவே இல்லையா அத்தை? சரி, இந்த நேரத்துக்கு இங்க இருக்கியே, உன் வார்டன் உன்னை கேட்க மாட்டாங்க? இல்ல, பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி ராத்திரியில இன்னொருத்தர் வீட்டுல தங்குறதுக்கு வார்டன் பர்மிஷன் கொடுத்தாங்க உனக்கு? டேய் சொல்றா. ஆமா ஆண்டி, சிவா சொல்றதெல்லாம் உண்மைதான். உண்மைதானே சொல்ற? ஏன் தப்பா மாதிரியே என்ன சந்தேகப்படுறீங்க? நான் நல்லவன் தான். என்ன கெட்டவன் நினைச்சேன், என்ன கெட்டவன் ஆக்குங்க. சரி சரி, நீ நல்லவன் தான். போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சரி போடா. டேய், எதுக்காட உன் தங்கச்சி என்ன சந்தேகமா பாக்குறா? ஆமா, இவன் நாட் 7 லேடி ஜேம்ஸ் பாண்டு. நீ முஞ்ச கழுவிடா. ஏய் போடி. எங்களுக்கு போக தெரியும். தெரியும்ல, போவியா? ஒருவேளை அவளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுடா. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவ சொல்ல மாட்டான். ஏன்பா மகேஷ், என் பிள்ளை முன்ன மாதிரி கிடையாதுல்ல? கிளாஸ்ல ஒழுங்கா படிக்கிறான்ல? ஆண்டி, சிவானாலே டிசிப்ளின்னாலே சிவா. நீங்க வேணா பாருங்க, இந்த இயர்க்குள்ள அவனுக்கு பெரிய கப்பா கொடுக்க போறாங்க. தூக்க முடியாம தூக்கிட்டு வர போறான். பாத்தியாடி சுபானு, உங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்காருல்ல. என் புள்ள தங்கம்ன்றது எனக்கு தான் தெரியும். நீ சாப்பிடு செல்லம். இன்னும் கொஞ்சம் பொரியல் போட்டா? இல்ல போதுமா. சாப்பிடுடா. போதுமா. நீ சாப்பிட்டாதான் நல்ல தெம்பா படிக்கலாம். போதும். ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா எழுதிரு. உனக்குப்பா? போதும் ஆண்டி. டேய், காலையில உனக்கு எப்படிடா பணம் கிடைக்கும்? பாத்துக்கலாம்டா, சமாளிச்சுக்கலாம்டா. சமாளிக்க முடியாட்டி என்ன இங்கேயே ஸ்டே பண்ண வச்சிருவியா? டேய், நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயே ஆகணும்டா. இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். எல்லாரும் என்ன தேட்டு ஸ்கூலுக்கே வந்துருவாங்கடா. நாளைக்கு கிளம்புறதுக்குள்ள எனக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றா. வாய முறா, யாராவது கேட்ட போறாங்க. சாப்பிட்டோமா, ஒழுங்கா பிரசண்டா நடந்து போனோமான்னு இல்லை, லபன்னு பேசிட்டு இருக்க. வாய மூடு, மாடிக்கு போய் காத்து வாங்கலாம் வா. சக்தி, 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 சக்தி. என்னப்பா விஷயம்?
டேய், மனசுல கவலையும் துக்கமும் ஜாஸ்தியா இருக்கும்போது தனியா இருக்கக்கூடாதுடா. அந்த கவலையே உன்னை தின்னுடும். நான் தனியா இல்லையேப்பா, என் ஜீவா கூட தான் இருக்கேன். அப்படியே எனக்கு ஏதாவது ஆனாலும் கவலை இல்லை. உனக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம்டா, ஆனா பெத்த மனசு கேட்கல. உன்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு எங்களால எப்படிடா நிம்மதியா இருக்க முடியும்? எங்க கூட வாப்பா. எங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? எது வீடு? நாமெல்லாம் தங்கி இருக்கிறது வீடா? வீடுனா என்னன்னு தெரியுமா? வாசல்ல சுவரு, கதவு, உள்ள ஹால், பெட்ரூம் இருந்தால் அதுக்கு பேர் வீடு இல்லை. வீடுன்னா வேற. நான் சொல்றேன், வீடுன்னா சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். அம்மா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஆனா என் குழந்தைய சுமந்த ஜீவாவுக்கு அந்த வீட்டுல அந்த பாதுகாப்பு இல்லையம்மா. இல்லடா, அவன் மாடிக்கு போனதே எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் விட்டுருப்பேனா? விட்டுட்டீங்களேம்மா. பிள்ளைத்தாச்சி பொண்ணு மாடிப்படி ஏறி போற வரைக்கும் விட்டுட்டீங்களேம்மா. என் ஜீவா என் கண் முன்னாடியே கீழே விழுந்து சாகர வரைக்கும் விட்டுட்டீங்களே. எத்தனை தடவை சொன்னேன், பத்திரமா பாத்துக்கணுமா பாத்துக்கணுமான்னு 100 தடவை சொல்லிட்டு போயிருப்பேன். ஜீவா கிட்ட சொன்னேன், எங்க அம்மா உன்னை 10 மடங்கு பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு. விட்டுட்டீங்களேம்மா. எல்லாரும் தான்ப்பா, எல்லாரும் விட்டுட்டீங்களேப்பா. சக்தி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடக்கக்கூடாது நடந்து போச்சுப்பா. நான் இன்னொருத்தங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். பேசணும், பேசணும்ப்பா. அம்மா கிட்ட பேசணும், வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் தனித்தனியாக பேசணும். இந்த விஷயத்தை பற்றி பேசணும். என்னங்க இது? போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நாம என்னவோ வேற வீட்டுல இருந்து வந்தவ மாதிரி கேள்வி கேட்கிறோம் பாருங்க. ஜீவாவும் நம்ம வீட்டில் தான்மா இருந்தா. நான் ஜீவாவோட புருஷம்மா. உங்கள் எல்லாரும் முன்னாடி அண்ணாமலம்மா என்ன கேள்வி கேட்டாங்களே, அவங்களுக்கு அது உரிமை இருந்துச்சு. போலீஸில் என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன பணத்துக்காக தான் ஜீவாவை நான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு என்ன கேட்டாங்க. நிறுத்த மாட்டாங்கம்மா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. பதில் சொல்லி ஆகணும். சும்மாவா? உயிர்மா, உயிர். ஜீவா ஏன் உயிர். சக்தி, ஒன்ன மாதிரியே நம்ம வீட்டில் எல்லாரும் இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தாண்டா இருக்கோம். நீயும் ஜீவாவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா உன்னை தனி கொடுத்துன்னு போகவே சம்மதிச்சேன். என்ன எழவோ இல்லை இந்த வீட்டு ராசியோ அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கலடா. நீ இனிமேலும் இங்க தனியா இருக்க வேண்டாம், எங்களோட வந்துடுறா. சக்தி, வாடா. என்னடா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேன்ற?
நிக்கிற? இல்ல பாக்கெட்டுக்குள்ள நுழையுதான்னு பார்த்தேன். அது போகுமா? அதான் போலல, அதான் வச்சிட்டேன். எதுக்கு அது எடுத்த? போடி. ஏய் நில்லு. ஏய் நில்லுடா. ஏய் நில்லு. டேய் சாரி. என்னடா? அண்ணே வாக்மேன் எடுத்து நான் வேற ஒன்னு தேடிட்டு இருந்தேன். சுமாரி இரு நானே உன்னை கேட்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ரூம்லயும் ஏதோ தேடிட்டு இருக்கியே, என்ன தேடிட்டு இருக்க? இல்லத்த ஸ்டிக்கர்ஸ், ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர்ஸ் வச்சிருந்தேன், காணோம். அதை தான் தேடிட்டு இருந்தேன். நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க. நான் அதுக்கு டென்ஷன் ஆகுறோம்? நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க தான் பேசி பேசி டென்ஷன் ஆகுறீங்க. சரி, உன் ஃப்ரெண்ட் அங்க ஹாஸ்டல் போறதுக்காக காத்துட்டு இருக்கான், போய் வழி அனுப்பு போ. எங்க ஹாஸ்டலுக்கா? ஏன் அவன் ஹாஸ்டல்ல தானே இருக்கான்? அப்ப அவன் ஹாஸ்டல்ல இல்லையா? இல்ல ஹாஸ்டல்ல தான் இருக்கான். அதுக்குள்ள கிளம்பிட்டானான்னு பார்த்தேன். சரி, நான் அவனை போய் டேய் பார்த்து. இந்த பக்கம் வாசல். அவன் வாக்மேன் எடுத்து என்ன பண்ணா? பாக்கெட்டுக்குள்ள நுழையுதான்னு பார்த்தானா? ஒருவேளை கிளாஸ் ரூம்ல பாட்டு கேட்கறானோ என்னமோ. சரி, நீ போய் ரெடியா போ. சரித்த. சிவா, நான் கிளம்புறேன்டா. சத்தம் போட்டு பேசாதடா. எங்க கிளம்புற? வீட்டுக்கு தான். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறேன். இல்லை என்னோட அம்மா அப்பா தேடிட்டு அங்கே வந்துருவாங்க. சாரிடா, பைசா உஷார் பண்ண முடியலடா. எவ்வளவோ ட்ரை பண்ணடா, முடியலடா. எப்படியாவது உனக்கு 2 நாள்ல தந்துடுறேன்டா, சரியா? சரி ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்க வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களே? பரவாயில்லடா, நான் சமாளிச்சுக்கிறேன். மச்சான், உண்மையா தானே சொல்ற? ஆமாண்டா. சரி, உள்ள வந்து பேக் எடுத்துக்கோ. ஃபாத்திமா, ஃபாத்திமா. அம்மா என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருந்தம்மா. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃப்ரூட்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாங்கம்மா. என்னென்ன ஃப்ரூட்ஸ்? ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், ஆரஞ்சு, பைனாப்பிள், கோவா. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்றியான்னு கேட்கறதுக்கு வேண்டான்டா. எத்தனை தடவை கேட்கறது? சின்ன குழந்தைய நான் ஊட்டி விடுறதுக்கு. ஏண்டா, ஆண்டி கேட்கும் போது சாப்பிடலாம்ல. மத்தியானத்துக்கு 2 இட்லி தானே எடுத்துட்டு போனேன். இவங்க எனக்கு பழைய சாதம் தான் கொடுத்தாங்க. என்ன மாதிரியும் நீங்க குழந்தைக்குமா பழைய சாதம் கொடுக்கணும்? கொஞ்சம் அரிசி வச்சு கொடுக்கலாம்ல. அரிசி வச்சு? என்ன அரிசி வச்சு? ஏன் பழைய சாதம் சாப்பிட்டா என்ன? பழைய சாதம் உடம்புக்கு நல்லதுதான். சின்ன குழந்தைனா பழைய சாதம் சாப்பிடக்கூடாதா? இது கூட இல்லாம எத்தனையோ பேர் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஏன் இவ வயசுல இருந்து நான் பழைய சாதம் சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். அப்போ என்ன பார்த்தா கேவலமா இருக்காடி உனக்கு? என்ன மரியும் குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என்ன வேணா சொல்லுங்க, பண்ணுங்க. ஆனா என் குழந்தைங்கள ஏதாவது சொன்னீங்கன்னா என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. பழசெல்லாம் நீங்க வேணா மறந்துருக்கலாம். ஆனா இப்போ இருக்கீங்க பாருங்க, இதே மாதிரி எப்பவும் இருந்துட மாட்டீங்க. புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களான்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எவ்வளோ வேணா உழைப்பேன். உங்ககிட்ட சாப்பாட்டு கையேந்தி நிற்கிறத விட ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கலாம், அது எவ்வளவோ மேல். ஃபாத்திமா, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு. அம்மா ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். இந்தா, ஒவ்வொருத்தனும் வாங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணு. வா வா, இந்தா போ. ஏய், என்னடா ஸ்கூல்லேயே வச்சு அன்னதானம் பண்ணிட்டு இருக்க? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். முதல்ல லைன்ல வாடா. அச்சி,
எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ தான் வேணும். வா. ஏய் குடுத்துட்டு வந்துடுறேன்டா. ஏய் எடுத்துக்கோங்களா. ஏய் விட்றா. வாடா. டேய் சிவா. ஏய் ஏண்டா காலையில உங்க வீட்டுக்கு போனியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல மாட்டியா? என்ன சொல்லி சமாளிச்ச? அதை விடுறா. வாயில வந்ததை விட்டடிச்சேன். எங்க அப்பாவும் நம்பிட்டாரு. இன்னைக்கு சாயங்காலமே ஃபீஸ் கட்டின ரெசிப்டோட வரேன்னு சொல்லிட்டேன். இன்னும் பணமே கட்டலையடா, அப்புறம் எப்படி ரெசிப்ட் காட்டுவ? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. ஏய் எந்த நம்பிக்கையில நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆ ஆமா, சிப்ஸ் எல்லாம் வாங்க பணம் எது? எனக்கு தெரியாம ஏதாவது பணம் வச்சிருக்கியா? டேய் இல்லடா சிவா. டேய் விடுறா. டேய் என்ன இது? ஏய் இது ஃபீஸ் கட்டின ரெசிப்டா? ஆமாண்டா. எப்படி கட்டின? ஏய் எப்படிடா கட்டின? உங்க அப்பா பாக்கெட்ல கை வச்சியா? கை வச்சது உண்மைதான்டா. ஆனா எங்க அப்பா பாக்கெட்ல இல்ல. பின்ன அது சிவா, நீ கோச்சிக்க மாட்டல்ல? சொல்றா. என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் சொல்றேன், ப்ராமிஸ் பண்ணு. சரி சொல்றா. டேய் சத்தியமா என்ன அடிக்க மாட்டல்ல? சொல்றா. அது சிவா, இன்னைக்கு காலையில உங்க வீட்டுல. சிவா நான் இங்க இருக்கேன்டா. டேய் ஃபீஸ் கட்டிடலாம்ல? அதான்டா ஏதாவது உஷார் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். டேய் இங்க என்னடா தேடிட்டு இருக்க? இல்லம்மா சாக்ஸ் உள்ள இருக்கான்னு பார்த்தோமா. அது இங்கே இருக்கு, அந்த ரூம்ல தானே இருக்கு. போ அங்க போய் பாரு. சரிம்மா. ஏன்டா இப்படி பண்ண? எந்திரா எந்திரா. அறிவில்லை உனக்கு? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல கை வைப்ப? திருட்டு நாய. கையடுறா. இவர் பெரிய சத்தியசீல. ஏய் என்ன முணங்குற? டேய் எனக்குள்ள நான் பேசிட்டேன் போதுமா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் தாண்டா புலம்பணும். இந்நேரம் வீட்டுல எல்லாரும் வளையல காணும் தேடிட்டு இருப்பாங்க. அங்க போச்சா இங்க போச்சான்னு கூட பார்க்க மாட்டாங்க. சிவா தான் எடுத்தான்னு முடிவே பண்ணிருப்பாங்க. காலையில நான் வேற எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருந்தேன். சாந்தியத்தை வேற என்னடான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மாட்டினேன்டா நானு. ஏய் அப்படி பார்க்காதடா, நானும் திருடன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ வீட்டு உள்ளாரையே மாட்ட வச்சிட்டே. சாரிடா, வேற வழியே இல்லாம தான் நான் வளையல் எடுத்தேன். எனக்கே இப்ப கஷ்டமா இருக்குடா. சாப்பிடுன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்கடா ஆண்டி. காலையில கூட சாப்பிட்டு போன்னு சொன்னாங்கடா. அவங்க வளையல போய் திருட்டிட்டேனடா. டேய் எப்படியாவது ஆண்டியோட வளையல ரிட்டர்ன் பண்ணணும்டா. எப்படிடா? நான் ஒரு ஐடியா சொல்லவா? தில் இருக்கா? என்ன சொல்லு. நிறைய சினிமால பார்த்தது தான், ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். செய்வியா விஷயத்த சொல்றா. இல்லடா, நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போகாம இன்னைக்கு காலையில போனோடனே எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படாரு தெரியுமா? அப்படியே பாஸ்த பொங்கி வழிஞ்சாரு. அந்த பாஸ்த கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்னடா சொல்ற? இப்படி வா சொல்றேன். சீக்கிரம்டா. அப்போட ஃப்ரெண்டு கடை தான். நல்ல வேலை யாரும் இல்லை. சீக்கிரம் போன் போடு. சரிடா. மகேஷ் இன்னும் வரல. அவ எங்க போனான்னு தெரியல. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. லேண்ட்லைன்ல போன் வருது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஹலோ. டேய் எங்க அப்பா தானா? இந்த புடி. ஹலோ. ஹலோ யாரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும். நீங்க யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? மகேஷ் காக்கவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் எப்படி வருவான்? அவனை தான் நாங்கள் கடத்தி வச்சிருக்கோமே. என்னையே சொல்றீங்க? மகேஷை கடத்திட்டீங்களா? என் பிள்ளை இப்போ உங்ககிட்ட தான் இருக்கான். சரியான கேனா இருக்கான்டா உங்க மச்சான். சொன்னா நம்பிட்டான். கெஞ்சிரானா. இந்த பேசு. அப்பா அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. என்ன அடிக்கிறாங்கப்பா. அப்பா ரொம்ப அடிக்கிறாங்கப்பா. ஐயோ வலிக்குதுப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. மகேஷ் மகேஷ் எங்கப்பா இருக்க? அப்பா எந்த இடம் கூட தெரியலப்பா. அப்பா என்ன அடிக்கிறாங்கப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. என்ன சீக்கிரம் எங்க கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா ரத்தம் வர மாதிரி அடிக்கிறாங்க.
காப்பாத்துறாங்கப்பா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. உடம்புல ரத்த காயமா இருக்குது. மகேஷ் கேட்டியா? என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதீங்க. என் பிள்ளைய ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா. உன் புள்ள உயிரோட வேணுமா வேணாமா? இல்லை, என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும். என்ன வேணாலும் கேளுங்க. பணம் வேணுமா? நான் எவ்வளவு வேணாலும் தர்றேன். எவ்வளோ வேணாலும் தருவியா? தர்றேன் 1 லட்சம். தர்றேன். ஏய் தரங்களாடா, விடா, நல்லா மிரட்டு. நீ பணத்தை தரலனா நான் மகேஷை தர மாட்டேன். அப்படியே பணம் தராம உன் பையன் வேணும்னா கை தனியா கால் தனியா பீஸா தான் தருவேன். என்ன? ஐயோ, நான் தான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்றேன். எங்கே கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் சொல்லுங்க. இன்னைக்கே வந்தாகணும். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு பல்லாவரம் மலை உச்சியில இருக்கிற ஆலமரத்துல ஒரு பொந்து இருக்கும். அந்த பொந்துல பணத்தை வச்சாகணும். வச்சா உன் புள்ள வருவான். இல்ல அப்பா 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 காப்பாத்து. ஐயோ, மகேஷ் மகேஷ் அப்பா ஏய், காப்பாத்துப்பா. என்னடா எங்க அப்பா நல்லா கெஞ்சுறாரா? கெஞ்சிராடா, பயங்கரமா கெஞ்சிரான்டா. நல்லா கெஞ்சிட்டோம். வீட்டுல நான் 5க்கும் 10க்கும் எப்படி தெரியுமா கெஞ்ச விடுவாரு? இப்படிதான் கெஞ்சணும். ஏய், ஒரு டைலாக்கே சொல்ல மாட்டேன்டா. என்னது? மீறி போலீஸ்க்கு போனா புள்ளைய கொன்றுவேன்னு சொல்ல மாட்டேன்டா. டேய் போடா. நம்மள மாதிரி எங்க அப்பாவும் நிறைய படம் பாப்பாரு. இதெல்லாம் மாமலான விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். சரி சரி வா, நம்ம போயிடலாம். சரியா? டேய் என்னடா என்ன இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு நீ எங்கேயோ போயிட்ட? எஸ்டிடி பூத் போயிருந்தேன். உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பல்லாவரம் மலைக்கு வர வேணாம், போட் கிளப் ரோட்ல ஒரு லைட் போஸ்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 149 குப்பை தொட்டியில பணத்தை வைக்க சொல்லியிருக்கேன். இந்த சிச்சுவேஷனை பார்த்தா இங்கிலீஷ் மூவி மாதிரி இல்ல? அறுக்காதுடா, உங்க அப்பா காலவாரி விட்டு வரோன்னு பயமா இருக்கு. இல்லடா, எங்க அம்மா அப்புறம் அவரை நாஸ்தி பண்ணுவாங்க. எங்க வீட்டு நான் ஒரே புள்ள. நான் செத்து போயிட்டுனா அவங்களுக்கு கொல்லி போறது கூட யாரும் கிடையாது. ஆனாலும் இதுக்கு போய் 1 லட்ச ரூபாலாம் ரொம்ப ஓவர்ரா. என்னடா நக்கலா? இல்ல பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு பார்த்தேன். வா. சரி விடுறா. என் ஷேர்ல உன் சிஸ்டருக்கு ஒரு செயின் வாங்கி தர போறேன். சுபானுக்கா? ஆமாண்டா, உனக்கு தங்கச்சின்னா எனக்கு தங்கச்சி தானே. முதல்ல உங்க அப்பா வரானான்னு பாரு. ஏய், அது உங்க அப்பா காரா? ஆமாடா, எங்க அப்பா கார் தான். வாடா, சீக்கிரம் வாடா. கத்துக்கோ, வாடா. ஏய் டேய் போலாம் போலாம். டேய் கார் வருதுடா. கார் வருதுடா. ஓடு ஓடு.
என் பையன் உனக்கு என்னடா பண்ணா? அவனை கார்ல தள்ளி நீ நல்லா இருப்பியா? ஒரு லட்சம் ரூபாய்க்கு என் பையனை கொலை பண்ணிட்டா பாவி. இந்த வயசுல செய்யக்கூடிய காரியமாடா விடுங்க. ஸ்டேஷனுக்குள்ளார வந்து நீங்களா கை வைக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். உங்க சன்னோட பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. அவங்க கூட போங்க ப்ளீஸ். என் பிள்ளைய பத்தி என் பொண்டாட்டி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? இப்படி பண்ணிட்டேடா பாவி. ப்ளீஸ். எங்க வீட்டுக்கு நான் ஒரே புள்ள. நான் செத்து போயிட்டுனா அவங்களுக்கு கொல்லி போறது கூட யாரும் கிடையாது. என் ஷேர்ல உன் சிஸ்டருக்கு ஒரு செயின் வாங்கி தர போறேன். சுபானுக்கா? ஆமாண்டா, உனக்கு தங்கச்சினா எனக்கு தங்கச்சி தானே. தப்பிச்சு போலான்னு ஐடியா பண்றியா? பெரிய ஆள்டா நீ. 1 லட்சம் ரூபா என்னடா பண்ணிருப்ப? கொலையே பண்ணிட்டியாடா பாவி. சத்தியமா கொலைலாம் பண்ணல சார். நாங்க தான் கண்ணாலேயே பார்த்தோமேடா. அந்த பக்கமா போயிட்டு இருந்த பையனை இந்த பக்கமா தள்ளி விட்டு வண்டியில அடிப்படை வச்சு சாகடிச்சிட்டியடா. சார் சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல சார். அந்த பக்கம் வேற ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு சார். அதுல இடிச்சிருமோ தான் சார். என்னடா கதை விடுறியா? ஏய், நீ போன்ல கட்டக்குரல்ல பேசுனியாமே, கைய தனியா கால தனியா அனுப்பிச்சிடுவேன்னு அனுப்பிச்சிட்டியடா. சொன்ன மாதிரி செஞ்சிட்டியடா பாவி. சார் நான் அப்படிலாம் பண்ணல சார். கொலைலாம் பண்ணல சார். என் சர்வீஸ்ல எத்தனையோ கொலைகாரங்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த வயசுல ஒரு கொலைகாரனை நான் பார்த்தது இல்லடா. எந்திரா எந்திரா எந்திரா. உன் அப்பா பேர் என்ன? தவசி. அந்த எங்க இருக்கான் இப்போ? ஊருக்கு போயிருக்காரு சார். வீட்டுல யார் இருக்கா? அம்மா இருக்கா. வீட்டுல போன் இருக்கா? இருக்கு சார். போய் நம்பர் போடுறா. நம்பர் போடுறா. போடுறா போடுறா. கண்டிப்பா சிவா அதை பண்ணிருக்க மாட்டான். காலையில இருந்து அவன் ஒரு மாதிரியா தான் இருந்தான். எனக்கே சந்தேகமா இருந்தது.
வர வர அவன் போக்கே சரியில்லைண்ணே. சும்மா இரு சாந்தி. நீ எப்படி சொன்ன எப்படி? அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சத்தியமா அவன் திருடி இருக்க மாட்டான். பாத்தியா, போன் பெல் அடிக்குது. நான் சொன்னது சரியா போச்சு. ஹலோ, இது தவசி வீடு தானே? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. இல்ல சார், அவர் வெளியூர் போயிருக்காரு. நீங்க யார் பேசுறது? நான் உங்க சம்சார பேசுறேன். நீங்க யாரு சார்? நான் ஆர்டூ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க பையன் பேர் தானே சிவா? ஆமா சார், என் புள்ள பேர் தான் சிவா. என்ன விஷயம்? உங்க புள்ள ஒரு பெரிய அக்கிரமத்தை பண்ணிருக்கான். இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அக்கிரமம் பண்ணிருக்கானா? நம்பி நம்பி சீக்கிரம் வாடா. என் புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க சார். அவன் சின்ன புள்ள சார், அவனுக்கு எதுவும் தெரியாது. அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் சார். சின்ன பையன் பண்ற வேலையா அது? ஒரு கொலையே பண்ணிருக்காங்க அவன். என்ன நீ? என்னாச்சு? என்ன நீ? நம்பி நம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன நீ? என்னக்கா? வா நம்பி, சீக்கிரம். என்னாச்சு? சிவாக்கு என்ன? என்னாச்சுன்னு தெரியல. அண்ணி, போன் வந்தது. சிவாக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஹலோ சார், நான் சிவாவோட சித்தப்பா பேசுறேன் சார். அண்ணி, கூட படிக்கிற பையனை கிட்னாப் பண்ணி 1 லட்சம் ரூபாய் வேணும்னு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணப்ப அந்த பையனை ஓடுற வண்டி மேல தள்ளி விட்டு சாகடிச்சிட்டான். என்ன நம்பி? சிவா என்ன? சிவா அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டான். வேற யாராவது இருக்கோம், கேளுடா கேளுடா. என் புள்ள அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். நல்லா விசாரிச்சிங்களா? சிவா தானா சார்? ஸ்டேஷனுக்கு வாங்க. இங்க வந்தா நீங்களே எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுப்பீங்க. நீங்க உடனே ஆர்டூ போலீஸ் கிளம்பி வாங்க. ஓகே சார். நம்பி, என் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாதுடா. வேற யாரோ வேணும்னு பண்ணிருக்காங்க. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும். என் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாதுடா. அண்ணாமலையானே, என் குடும்பத்துக்கு எப்படி கஷ்டத்தை கொடுக்குற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் புள்ள அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் நம்பி. சிவா மேல பிளாக்மெயில் மர்டர் கேஸ் என்னன்னோ சொல்றாங்க. கடவுளே, நீ பயப்படாதீங்க. நீ அப்பலாம் ஒண்ணும் இருக்காது. வாங்க ஸ்டேஷன் போலாம். வாங்க அழாதீங்க. வாங்க. கூட்டு போய் பார்க்கணும். நீங்க தான் என்கிட்ட போன்ல பேசுறீங்க. ஆமா சார், நான் என் பேர் நம்பி. நான் சிவாவோட சித்தப்பா. சிவா எங்க சார்? அங்க இருக்கான் பாருங்க. சிவா, சார் ஆக்சுவலி என்ன சார் நடந்தது? என்னடா என்னடா இது கோலம்? என்னாச்சு? அண்ணே, போய் சொன்னேன். கெட்ட கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்ட, கடைசியில கொலை பண்ணிட்ட. கொலை பண்ற அளவு உனக்கு எப்படி நான் துணிச்சல் வந்தது? கொல்லலாம் பண்ணமா நம்புமா. அம்மா அம்மா, மகேஷ் அப்பாக்கு போன் பண்ணதான் உண்மைதாவா? பணம் கெட்டது கூட உண்மைதாமா. கொல்லலாம் பண்ணமா. போலீஸ் நடந்தமா ஓடுனேன். மாட்டிப்போங்கிற ஆத்திரத்துல அந்த பையனை வண்டிக்கு முன்னாடி தள்ளி கொலை பண்ணிட்டான் சார். இந்த கொலைக்கு நான் மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே சாட்சி. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்பனா நாங்க என்ன பொய் சொல்றோம்னு சொல்றீங்களா? சார் அப்படி சொல்ல, சின்ன பையன் இவ்வளவு தூரத்துக்கு. சார் இது எல்லாத்துக்குமே எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. வேன் மேல இடிச்சு அந்த ஃபோர்ஸ்ல தள்ளனம்மா. மகேஷ் செத்து போயிட்டான். கொலைலாம் பண்ணம்மா. ஆமா அம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. ஆமா 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 அம்மா, என்ன நம்புமா ப்ளீஸ்மா. அம்மா அப்படிலாம் பார்க்காதம்மா. அம்மா அம்மா அம்மா, அப்படிலாம் பார்க்காதம்மா ப்ளீஸ்மா. முறைக்காதம்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா. அம்மா 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 ப்ளீஸ்மா, என்ன காப்பாத்துமா. அம்மா அம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன காப்பாத்துமா. அம்மா 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 அம்மா, என்ன நம்புமா ப்ளீஸ்மா. அளவுக்கு அதிகமா பெத்ததுக்கு மேல பாசம் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் உன் மேல அதிகமா வச்சதுனால அதனோட பலனை நான் உன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன்.
பாத்தியா பாத்தியாடா நாசமா போனவன பாத்தியா சாந்தி ஐயோ அம்மா அம்மா பாவி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண இல்ல நான் அப்படிலாம் பண்ண பேசாத 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 அம்மா இது சொன்ன நம்பி அம்மா உன்னோட உன்னோட வளையல் காண போச்சுல்ல அது கூட நான் திருடலம்மா மகேஷ் தாம்மா எனக்கு தெரியாம திருடிட்டேன் எதுக்காக எடுத்தா? இல்லம்மா நான் அவனோட ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து எவ்வளவு பணம் எடுத்த? ஆமா 400 அம்மா. எதுக்காக எடுத்த? ஆமா இல்லம்மா சினிமா பீச்சுக்கெல்லாம் போனோம். ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக எவ்வளவு தப்பு பண்ணிட்ட? கடைசியில ஒரு கொலையை பண்ணிட்டியடா பாவி பாவி நாசமா போகடா பாவி வயித்துல கொட்டிட்டியடா வயித்துல கொட்டிட்டிய படு பாவி நீ உருப்பட மாட்ட பாத்திய விட சாந்தி என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டான் சாந்தி என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டான் சாந்தி அவன் திரும்ப எனக்கு கிடைக்க மாட்டான் என்னை விட்டுட்டு போயிட்டான் என் புள்ள போயிட்டான் டேய் டேய் நான் இன்னைக்கு சொல்றேடா நான் செத்தாலும் என் படத்தை நீ பார்க்க கூடாதுடா பார்க்கவே கூடாது என் படத்தை இப்படி காட்டாதீங்க என் பக்கத்துல நீ முழிக்கவே கூடாது என்னை எவ்வளவு பாடுபடுத்திட்டடா டேய் உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேடா டேய் சொல்லாதம்மா ஏன் இப்படி பேசுறீங்க சார் ஸ்டேஷன்ல இப்படி அழுதுட்டு இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு உங்களை கூட்டிட்டு போங்க சார். அத நான் அப்படிலாம் பண்ணல சித்தப்பா நான் அப்படிலாம் பண்ணல திருப்தியா உனக்கு அங்க பாடுற உங்க அம்மா பாடுற டேய் குடும்ப மானத்தை இப்படி வாங்கிட்டு வந்து நிக்கிறியடா நான் கொலைலாம் பண்ணல சித்தப்பா இங்கிலீஷ் சேர்த்து கொலை பண்ணிருக்க வேண்டியதுடா இல்ல சித்தப்பா தொடாத சித்தப்பா அதான் என்ன விட்டுட்டு போறீங்களே என்ன சித்தப்பா அம்மா அம்மா என்ன கூட்டிட்டு போமா அம்மா அதான் என்ன கூட்டிட்டு போங்க சித்தப்பா என்ன காப்பாத்துங்க அம்மா அம்மா என்ன விட்டுட்டு போகாதம்மா அம்மா அவர் ரொம்ப பாவம் சார், அவனை ஜாமீன்ல விட்டுடுங்க. ஏம்மா செத்து போன பையனை இன்னும் புதைச்சிருக்க கூட மாட்டாங்க, அதுக்குள்ள ஜாமீன் வர சொல்றீங்களே, போங்கம்மா. அத என்ன கூட்டிட்டு போங்க அத போறீங்க அத ப்ளீஸ் உட்காருங்க. ஏன்டா என் பின்னாடியே வர? எப்படியாவது என் பிள்ளைய வெளியே கூட்டாரு வழிய பாரு. அவனை போய் நான் என் புள்ள இருக்கிறப்பார். காசுக்காக ஒரு சிநேகிதரையே கொலை பண்ணிருக்கான். அவன் அப்படியே ஜெயில கடந்து சாகட்டும். அண்ணி சும்மா இருங்க அண்ணி. அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான்னு இன்னும் தெரியல, நாமளே கொலைக்காரன்னு சொல்றதா? டேய் நம்பி, எப்படியாவது அவனை வெளியில கூட்டிட்டு வாடா. தவசி என்ன திரும்பி வரும்போது அவன் லாக்அப்ல இருந்தா. பைத்தியக்காரின்னு அவர் சொல்றப்பெல்லாம் நீதான் உன் பிள்ளை கெடுக்கிறேன்னு அவர் சொல்றப்பெல்லாம் அவர் அநியாயத்துக்கு நான் திட்டி இருக்கேன். அவர் பேச்ச கேட்காம நான் எப்படி எல்லாம் நடந்திருக்கேன். அவன் என்ன தப்பு செஞ்சாலும் பாவம் புள்ளன்னு அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அது இன்னைக்கு எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டுடுச்சு நம்பி. ஏப்பா
சிவா மூஞ்சில ஒரே ரத்த கரையா இருந்துச்சுல்ல, அவனை போலீஸ்காரங்க அடியாயமா போட்டு அடிச்சிருப்பாங்கல்ல. அடிக்கட்டும் அடிக்கட்டும், அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். சாந்தி நம்பி, என் பிள்ளை அந்த அடியெல்லாம் தாங்குவானோ? போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்குறதுக்காக நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன்டா. அவன் முகத்துல எல்லாம் ரத்தம் வருது, நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமா போகுதுடா. அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல நம்பி. நம்பி 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 நம்பி, எப்படியாவது என் கண்ணுல நீ எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி வெளியே கூட்டு வாடா. அவனை நல்ல பையனா நான் ஆக்குறேன், நான் ஆக்கி காட்டுறேன்டா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இன்னைக்கே பிள்ளைய வெளியே கூட்டு வாடா. அவன் திரும்ப வீட்டுக்கு வந்து என் கையால ஒருவா சாப்பாடு சாப்பிடணும். அவன் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவன் திரும்ப வீட்டுக்கு வந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.